ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஐர மீன் கருவாடு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கருவாடில் வேணாலும் செய்யலாம். நெத்திலி மீன் கருவாடு, அப்புறம் பொடி கருவாடு, எதில் வேணாலும் இது செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அது நல்லா சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அது கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பரட்டி அது தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அது கூட நம்ம இந்த கருவாடை எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். லைட்டாக ஒரு பாதி வெந்திருந்தால் போதும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் ஆயில், ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாமே இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அது கூட நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட போகிறோம். அதுவும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சோன்னே நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா வெங்காயம் நல்லா வணங்கி வரணும். நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கி விட்டுக்கிறோம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இது நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா வதக்கி விடணும். தக்காளி வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரமாக வெந்து வரும். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டோன்னா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும். உங்களுக்கு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி இன்னும் நல்லா வெந்து வரணும், நல்லா குலைவாக வரணும். பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா தக்காளி பாருங்கள் நல்லா வெந்து வருது. நல்லா குலைவாக வேகணும். தக்காளி எந்த அளவுக்கு வெந்து வருதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்து வரணும். இது போதும் நமக்கு. இந்த டைமில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட போகிறோம். இந்த தண்ணியே போதும். இது கூட எக்ஸ்ட்ரா வேறு எந்த தண்ணியும் சேர்த்த வேணாம். நம்ம நல்லா இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. Radio hums a tune I can't name. Crooked smiles, crashing waves, no shame. Flip my phone, toss it in my நல்லா கொதிச்சிருச்சு. புளியோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கருவாடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேக விடுங்க. 2 மினிட்ஸில் கருவாடு நல்லா வெந்துடும். நல்லா நமக்கு தொக்கு மாதிரி நல்லா கிடைச்சிடும். இது கூட எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அவ்வளோதான், நம்ம கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி நல்லா தூவி ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நம்ம சுட சுட சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடும்போது கருவாடு தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.